நீ அந்த ரிவர்ஸ் எடுத்து ரோட் அந்த பக்கம் நிறுத்திக்கல நான் தரத்துல ஒரு வேலை உருப்படியாவே சேர அதை ஏன்னா நான் ஒன்றரை அந்த பூனைய காக்கா ஆயில் இருந்துச்சு க்ளீன் பண்ணோம் நேற்று ஓடிட்டு இருக்கும்போது ஆயில் இருந்துச்சுடா பறந்துக்கிட்டே போயிடுச்சு ஓகே நம்ம சோப்பு தான் ஒரு 5 மணி நேரம் வரும் இன்றைக்கி அதை தான் நம்ம ஓட்ட போகிறோம் அஜித் வந்து ஒரு 1 மணி நேரம் ஓட்டுறாங்கம்மா அதுக்கப்புறமேட்டு எனக்கு பேலன்ஸ் சுற்றுற வேலை இருக்குது அப்படின்ட்டான் சரி அந்த 1 மணி நேரம் வந்து ஓட்டி கொடு அப்புறம் நீ பேலன்ஸ் சுற்ற போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்டாம்மா அப்பன்னே நேற்று ஆல்ரெடி கத்தி மாற்றி ஒரு 5 மணி நேரம் ஓட்டிட்டேன் ப்ரோ பாரு பெயிண்டே போயிடுச்சு ஏன் நம்ம அப்படி இப்படி கத்தி தேயுது ஓட்டாமல் இருக்கணுமா இந்த பக்கம் தான் கொஞ்சம் வேலை செய்யணும் ப்ரோ கழட்டி சும்மா டைம் தான் வேலை செய்யணும் இது வேலை செய்கிற வீடியோ போட்டால் யாராச்சும் பார்ப்பீங்களான்னு தெரில பார்ப்போம் நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஆயில் சில்லு பேரங்கி கோணு மாற்றுறது போடுவேன் நீங்கள் எத்தனை பேர் கமெண்டில் கேட்குறீங்களோ ஏன் ப்ரோ கமெண்ட் ரீட் பண்ணுறதுலன்னு நிறைய பேர் கேட்குறீங்க டைம் இல்லை நண்பா சீசன் டைமாக இருக்குதா அதனால் டைம் இல்லை டைம் இருந்தால் கண்டிப்பாக ரீட் பண்ணுவோம் இன்றைக்கி கொஞ்சம் ரீட் பண்ணுவோம் நேற்று எடுத்துட்டு தான் போனேன் சப்ஸ்கிரைபர் தான் கூப்பிட்றாரு ஹலோ எங்கேருந்து சொல்லுங்க ஜி இந்த பக்கம் நான் இந்த பக்கமே அடிச்சிருப்பேன் நீங்கள் எது கைக்கு ஆளு ஆமாம் ஆமாம் அது ஃபஸ்ட்டு தெரியாத போட்டேன் ப்ரோ ஃபஸ்ட்டு அது தெரியாத போட்டேன் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பெரிய எம்எம் ஃபில்ட்ரு போடணும் அடுத்தது தான் வந்து அந்த இந்த ஃபில்ட்ரு மைக்ரோ ஃபில்ட்ரு போடணும் அது அன்றைக்கி தெரியாத போட்டுட்டேன் அது பழைய வீடியோ ப்ரோ அது நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ அது ஞாபகமே வருது அதுதான் இப்போ தந்துடவே எல்லாம் ஒரே ஃபில்டரில் கொடுத்து வேலையை முடிச்சிட்டாங்க அப்பல ரூட்டு தெரியுமா அதுனா தூக்கி பார்க்குற அது ஒரு நாளைக்கு ஃப்ரீயாகிறப்ப எல்லாம் ஒரு கழுவு கழிக்கலாம் அடிக்கடி கழுவும் கூடாதுங்க ஆகும் ஸோ அப்போ ஃபேர் அண்ட் லவ்லி ஒரு கிலோ வாங்கி தரேன் வா மாப்பிள்ளை வேறு கருத்து போயிட்டேன் ப்ரோ ஃபேர் அண்ட் லவ்லி எனக்கு 1 கிலோ வேணுங்கிறான் அதுவும் வந்து ஒரு டப்பா வாங்கினா பார்த்தா தான் கிலோ கணக்கில் வேணுங்கிறான் நம்ம என்ன பண்ணுறது அது அழகாத்தான் இருக்குது போ டீசல் கம்மியாகுதா வந்தமே சொல்லி தான் கேன் எடுத்து போய் டீசல் ஒரு அடிச்சுட்டு வந்துருக்கலாம்ல எத்தனை மணி நேரம் ஓடும் சரி கேன் எடுத்துட்டு வா அடிச்சுட்டு வந்துடலாம் போய் இப்போ டீசல் அடிச்சு வந்தாச்சு வேறு வழி இல்லை அதனால் டீசல் அடிச்சு வந்தாச்சு ஒரு 3500 கேன் டீசல் எடுத்து வந்தாச்சு இப்போ டீசல் அடிச்சுட்டு போயிடலாம் அங்கே போனால் ஒரு 5-6 மணி நேரம் ஓடும் 5 மணி நேரம் கேரண்டியாக ஓடும் அப்புறம் அஜித் பாட்டில் அவங்க கிளம்பிட்டான்னு வச்சுக்காங்க அப்புறம் நமக்கு டீசல் இல்லாத போயிடும் அவங்க போய் ஏன் சைட்டில் ஊற்றிட்டு இருக்கணும் இப்போயே கடனு அடிச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு மாப்பிள்ளை எப்படி தூக்குறான்னு பார்க்கலாம் வெய்ய வேறு இந்த போடுது இன்னைக்கு கேனை வைக்கிறதுலையே உடஞ்சி போயிருந்து கேனா இல்லை கேனு இல்லை பானட்டா எல்லாமே தான் ஓஸ் வாங்கணும் மாப்பு எவ்வளோ செலவானாலும் சரி எத்தனை லட்சம் ஆனாலும் சரி ஓஸ் ஒன்று வாங்கணும் லட்சத்துக்கு போகிற இந்த ஐட்டம் தண்ணி பிடிக்கிறாங்களா அந்த ஓஸ் வாங்கி போகலாமா அது ரொம்ப பெருசாகுது இதுக்கும் பல்லக்கா அடிச்சு யூஸ் பண்ணுவீங்க அது வாப்பாடு இதாகி போச்சு வாப்பாடு இருக்குது புது முடி போட்டோம்ல டப்புன்னு தந்தால் மேலே இது வெளியே சிந்திர அதுதான் ஓ என்ன ஒரு மூளை
எல்லாரும் இங்கே வச்சு ஊதி தான் பார்த்துருக்கீங்க. நாம் உறிஞ்சு விடுவோம். ஏ என்ன ஒரு மூளை, பெரிய மூளை இருந்தாலும் குடிச்சு விடுவாங்கல்ல. நானே ஃபர்ஸ்ட் நிறைய டைம் குடிச்சிருக்கேன். ஆமாம், உடம்பு 2 நாளுக்கு அந்த ஆப்பமாக வருமாமா பேசல. ஆமாம், அப்படியே உடம்புல இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு பியூரிஃபை சுத்தமாயிரும். உடம்புல எந்த கெமிக்கலும் இருக்காது. அப்போ மருந்து குடிக்கிறீங்களா, இது ஒரு டம்ளர் ஊற்றி விட்ற வேண்டி தான் உடம்பு ஃப்ரீ ஆயிரும். பாருங்க ஊட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, சிரிப்பை பாருங்க. சரிங்க 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 மேடம். சரிங்க மேடம். என்ஜாய் என்ஜாய். நம்பிடுற போதுமா இப்போ நம்பணுமா? சரிங்க. சரியா நம்மள 3500 அடிச்சு ஊற்றி நம்மளையே நான் வண்டியாக இருக்கோம். சரி கிட்ட வந்திருக்கணுமே. இன்னும்மா 2000 குடிக்கண்டா சாமி. என்ன 585 நினச்சிங்களா? நான் இப்போ 4000 ரூபாய்க்கு ஊற்றி விட்டா நம்பி போயிருந்தேன். இது 49 லிட்டர் தான் பிடிக்குது. 585 நான் எவ்வளோ பெரிய வண்டி நினச்சி தெரியுமா? சத்தியமாக ஒரு 50 லிட்டர் கூட பிடிக்க போதுண்டா. அது குடிக்கிற டீசலுக்கு அந்த அதே பெரிய வவுர் அதுக்கு கூட பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரு 50 ஹெச்பி ஒரு 50 லிட்டராச்சும் பிடிச்சா அதுக்கு அதே வவுர் பெரிய வவுர். சரி போலாம். ரை 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 ரை. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிடாத கிளம்புறப்ப. ஒரு பிரச்சனை இல்லை. அன்றைக்கி சேலம் போகும்போது ஒரு 2 ஃபேன் வாங்குறோம். எதுக்கு? இதுக்கு ஒன்று வைக்கிறோம். இங்கே வைக்கிறோம். வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம். அங்கோட வைக்கலாம் அடியில். மாப்பிள்ள என்னங்கிறான், ஏமாம்மா நான் ரேடியோ போடுறதுக்கு விட மாட்டீங்களா அப்படிங்கிறான். பொழுதுனிக்கு கொஞ்சம் கேப் விட்டால் போதும் ரேடியோ ஆன் பண்ணிக்கிறான். எனக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் என்ன பண்ணுறான், ஹெட்செட் மாட்டிக்கிறான். நீ ஓடுற 1 மணி நேரம் தான்டானா கேட்க மாட்டேங்கிறான். ஓகே ப்ரோ, ஒரு வழியாக சைட்டுக்கு வந்துக்கிட்டோம். தோப்பை நெருங்கிட்டோம். தோப்புக்குள்ளேயே வந்து பூந்துட்டார் மாப்பிள்ளை. போ அந்த வயல ஓட்டு. போ போ கீழே போ. இந்த வயலில் இறங்கி போ. இதில் இறங்கி இப்படி போ. நம்ம பூண்டை பார்த்தீங்களா, எல்லாம் ஓட்டி முடிஞ்ச வாட்டி தோப்பு எப்படின்னு காட்டுறேன். நான் இதில் இறங்கி போலாம் போ. இப்போ தான் 3 மாதம் முன்னாடி ஓட்டினேன். இந்த தோப்பு என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பாருங்க. அப்போ நெட்டுவாங்க ஓட்டுறேன். ஓட்ட சந்துக்குள்ள ரிவர்ஸ் எடுத்து போட்டுக்கா. சந்துக்குள்ள ரிவர்ஸ் எடுத்து போட்டுக்கா.
நம்ம மட்டையை வச்சுட்டாங்களே. இந்த டோப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக வெயிட்டிங் ப்ரோ. என்ன காரணம்னு கேட்டிங்களா, ரொட்டேட்டரில் வந்து பிளேடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து டோ போடுறதுக்கெலாம் ரொட்டேட்டரில் ஒரு அரை கத்தினாச்சும் இருக்கணும். அப்போ தான் டோ போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு கொஞ்சம் வெறிச்சா இருக்குது அப்படியே நம்ம டோப்பு ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா சத்தியமாக ஓட்ட முடியாது. கத்தி ஓரளவுக்கு இருந்தால் தான் டோப்பு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓரம் நல்லா வெட்டுன்னு வச்சுக்காங்களேன். இது ஒரு 4 மணி நேரம். இப்போ மணி 9, 10 மணிக்கு 11, 12, 1, 2 மணி தான் முடிய மாட்டேங்குது ப்ரோ. ஓட்டான் அஜித்தும் 1 மணி நேரம் ஓட்டிட்டு அவனுக்கு வேலைக்கு இருக்கிறான். அதுக்காட்டி ஓட்டிட்டு போகுது. எல்லாம் ஊருக்கிட்ட பூண்டு. இந்த வயலில் வேறு பாம்பு இருக்குது ப்ரோ. ஏற்கனவே நான் 2 ஐட்டம் ஓட்டிட்டு இந்த வயல்கள் நடக்கிறதுனாவே பயமாகுது. எல்லாம் இங்கே கட்டுவரினா மேயுது. இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. ஓகே நண்பா, இன்றைக்கி கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணலாம். இது இன்றைக்கி என்ன கமெண்ட் இருக்குதுன்னா, எப்போ பார்த்ததுன்னா இந்த நோவா இதே வண்டிக்கு ஆயில் யூஸ் பண்ணோம்ல, அதோட வீடியோ தான் கமெண்ட் பார்க்கணும். அதை தான் இன்றைக்கி ரீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகிட்டு கமெண்ட். ஜெகதீப் வீடியோ சூப்பராண்ணா. அந்த டாப்பில் டிசைன் சேஞ்ச் பண்ணுங்கள். நைட் லைட் வீடியோ போடுங்க 605ல். அதெல்லாம் ஒரு காலத்தில் போட்டிருந்தோம் ப்ரோ. இப்போலாம் எங்கே லைட்டு போகிறது. இதுதான் 585க்கு அஜித் ஆசைப்பட்றான். அதுக்கு என்ன போடலான்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறேன். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் 6621 சர்வீஸ் காஸ்ட்டு இந்த வண்டிக்கு வந்து 3750 ரூபா என்ன ஆச்சு ப்ரோ. அடுத்து ஜெகதீஷ் ஃபைனலி ஆயில் சர்வீஸ். ஆமாம், அது என்ன பல நாள் கழிச்சு பண்ணிட்டேன். அடுத்து செல்வா தமிழ் 8044 41 505 ஆர்னு வீடியோ போடலாம். எம்ஆர்எஸ் பேனர் 899 அர்ஜுன் நோவல் பேலர் பெர்ஃபார்மன்ஸ். அது எங்கே ப்ரோ, இது ரொட்டேட்டருக்கே சரியாகுது. நான் எங்கே போய் பேலர் பெர்ஃபார்மன்ஸ் போடுறது. அடுத்து ராஜ்குமார் ஜாண்டியர் 50 5 கலப்பைக்கு பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. கேட்டிருக்கிறேன் ப்ரோ, போட்டலாம். ஐயப்பன் 575 இன்ஜின் ஆயில் அண்ட் ஹைட்ரோலிக் ஆயில் கெப்பாசிட்டி சொல்லுங்கள். 505க்கு வந்து இன்ஜின் ஆயில் 8 லிட்டரும் பிடிக்கும், 8.5 லிட்டரும் பிடிக்கும். அதே மாதிரி ஹைட்ரோலிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா 38 லிட்டரும் 40 லிட்டர் பிடிக்கணும்பா. அடுத்து நாகராஜ் விச்சமத்து ப்ரோ 2 டிராக்டர் ஆயில் அடிக்கணும், எப்படி அடிக்கிறது? டிராக்டர்களின் ஆயில் அடிக்கணும், எப்படி அடிக்கிறது? புரியலையே நண்பா. அடுத்து செல்முறை 6117 ஆயில் ஃபில்டர் எவ்வளோ டைட் வைக்க வேண்டியது இல்லை ப்ரோ. அது வேணால் ஆயில் டைட்டை பொறுத்தவரையில் கை டைட் வச்சாவே போதும். ரொம்ப வச்சோம்னா வச்சுக்காங்க மூட்டோடு கட்டாகி போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பாலாஜி ஜெயவேல் லைவ் போடுங்க ப்ரோ. 1 லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா லைவ் போடலாம். அடுத்து ராமு சூப்பர். எங்கே ப்ரோ போனீங்க? ரொம்ப நாள் காணவங்களா. அடுத்தது மணிக்கு எம்கேஜி குட் மார்னிங். மாஸ் மதன் ப்ரோ எங்கே கோவில், அவரெலாம் வரமாட்டார் ப்ரோ. அடுத்தது பாலாஜி ஜெயவேல் டிஎஸ்எல் ஃபீச்சர் புரியலையே. அடுத்து சிவாம் எஸ் எடப்பாடி உங்களுக்கும் பக்கம் தானே, கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமியும் டிராக்டரில் ஒரு ரவுண்டு அடித்து காட்டுங்க. எல்லாம் ஓவராக இல்லையா? அதான் சொல்லுவாங்க, யோ நக்கல்யா உனக்கு அப்படின்னாங்களே, அது மாதிரி நக்கலாக சொல்கிறீங்க ப்ரோ, காமெடி பண்ணுறீங்க. அடுத்து குமாரசாமி ரன்னிங் ஹவர்ஸ் மாமா 10,000 போகுது. இன்னும் ஒரு 50 நேரம் தான் இருக்குது. கிரீன் லைன்
ப்ரோ இந்த வண்டி எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? 2013 மாடல் ப்ரோ நான் இந்த வண்டி எடுத்தது. அடுத்து ரஞ்சித் ஆயில் கூலர் ஓரிங்கே இல்லையா ப்ரோ? ஆயில் கூலருக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஓரிங்க அதிலே அது அடிக்கடிக்கு மாற்ற தேவையில்ல வச்சுக்காங்களே. அடுத்த பிரச்சனை நோவாவில் பேலர் பர்ஃபார்மன்ஸ் அதை தான் கேட்குறீங்க நிறையா பேர். போட்டலாம் ப்ரோ. அடுத்து மித்ரன் ட்ரேடில் ப்ரோ காமெடி சூப்பர், ஆயில் சர்வீஸ் வீடியோ சூப்பர், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ நண்பா. இப்போ ரொட்டாட்ரு ஏன் இவ்வளோ சவுண்டு போடுதுன்னா ஈரக்காடு, அதனால் ரோட் ஆகிடுச்சு ரொட்டாட்ரு. டமார் டிமிட்டு போகுது. தேவா ட்ரேடர் லைஃப் வீடியோ சூப்பர் நண்பா மாமா. அடுத்து விஸ்வாஸ் சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ, தேங்க்யூ நண்பா. ஆயில் சீரிஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு நாள் ரொட்டாட்டர் ஓட்டுறதுக்கு போனோம், அதுக்கும் கொஞ்சம் ஒரு 30 கமெண்ட் வந்துருக்குது. அடுத்து சந்திரசேகரன் நைஸ் வீடியோ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அடுத்தது சுந்தர வேல்கே ஜான் டியர் 5310 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் சேஞ்ச் பண்ணுற வீடியோ போடுங்க, போட்டா கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு தரேன் நண்பா. அடுத்து மகேந்திரா ஃபேன் பல டிராக்டர்கள்னு அதிபதி மோகனில் ப்ரோ. ப்ரோ இப்படி காமெடி பண்ணுறீங்க. அடுத்தது சத்யநாதன் ப்ரோ ஜான் டியர் 5105 பெல் சக்கரா புரியலையே நண்பா. அடுத்து கார்த்திகேயன் அக்கா அதை எடுத்து இதை எடுத்து போடுங்கக்கா. அடுத்தது கார்த்திகேயன் பரம்பு எப்படி போடுறதுன்னு சொல்லுங்க அண்ணா. சொல்கிறேன் நண்பா. அடுத்து மனோஜ் சுராஜ் 7W4 XT 5 கலப்பை வீடியோ போடுவேன், மாப்பிள்ளைகிட்ட ஒரு நாளைக்கு வாங்கி போட்டுருவோம். அடுத்து சுகரன் அண்ணா 2005 ஓல்டு மாடல் 5 கல்டிவேட்டர் என்ன கேள்வி யூஸ் பண்ணோம், லோ செகண்ட் தான் ப்ரோ. அடுத்து தேவன் 585 டாப் போடுங்க. நான் இன்றைக்கி தான் பைப் எடுக்க போகலான்னு இருக்கிறோம். இன்றைக்கினாச்சும் வேலை இல்லாமல் தான் மத்தியானம் பைப் எடுக்க போவோம். அடுத்து விஸ்வாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ, டுடே வீடியோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ நண்பா. அடுத்து 24 பர்ஃபார்மன்ஸ் 3249 எஸ் ப்ரோ. சுராஜில் 963 969 மட்டும்தான் எக்கனாமிக் இருக்குது. 744 855 வண்டியெல்லாம் எக்கனாமிக்கு கிடையாது, கிரவுண்ட் ஸ்பீடு வீடியோ தான், அதுதான் இங்கே பண்ணிட்டு தப்பாச்சு. அடுத்து நாகராஜன் டிஃபரெண்ட் ப்ரோ நான் ஈச்சர் மகேந்திரா சுராஜ் ஜாண்டியர் 4 டிராக்டர் ஏதாவது வாங்கலாம்னு ப்ளீஸ் சொல்லுங்க. இது நீங்கள் சொல்லிக்கிற டிராக்டர் எல்லாமே நல்ல டிராக்டர் தான், ஈச்சர் தான் எனக்கு தெரியல, மீதி எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்கள் எது எடுத்தாலும் நல்லா இருக்குங்க. அடுத்து ரஞ்சித் ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் இன்ஜினுக்கு டூப்ளிகேட் அப்போ தான் லோட் ஆகும், டீசல் அடிச்சிருக்கும். என்ன ரஞ்சித் ப்ரோ கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு நீங்கள் புரியல எனக்கு வந்து கமெண்ட்டு. அடுத்து ஸ்டார்நாட் ஷேடோ 0601 நண்பா நீங்கள் யூஸ் பண்ணுற கிரீஸ் கன் எவ்வளோ நண்பனா? கன்னோட கம்பெனி நேம் சொல்லுங்கள். கிராஸ் கம்பெனி ப்ரோ நான் யூஸ் பண்ணுற கிரீஸ் நேம். அடுத்து விஷ்ணு பிரியன் நாச்சம் ப்ரோ அந்த அப்செட்டை அதிகமாக ஓட்டுறதுக்கு வீடியோ கண்டிப்பாக வேணும். ஆமாம் ப்ரோ, அது ஒன் சைடாக ஓட்டுற ஏரியா இருந்தால் தான் ப்ரோ நான் எடுத்து போட முடியும். அடுத்து கிறிஸ்டோர் பவர் மாமா ஆயில் சர்வீஸ் டைமுக்கு பண்ணுங்க மாமா, இன்ஜின் லைஃப் வில் பி சூப்பராக இருக்கும் மாமா. ஆமாம் அது வேணும் உண்மை தான் மாப்பிள்ள, ஆயில் சர்வீஸ் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா இன்ஜினுக்கு வேலையே வைக்காது, எந்த வண்டியாக இருந்தாலும் உண்மை தானே. அடுத்து எழிலரசன் 1786 பகுத்தன்மை தான் காரணம், உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா ஆயில் பசல்ல. ஐயோ அப்பா. அடுத்து யோகேஷ்குமார் ப்ரோ 585 4 வீல் டிரைவில் டிசி லிவர் ஃபுல்லாக டவுன் பண்ணி இட்டு கல்டிவேட்டர் போடுங்க, அருமையாக இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக அதை வீடியோ போடுறேன். ஏபி துரை ஃபேன் 8662 ப்ரோ ஜிஎஸ் ரொட்டாட்டர் ஸ்பீடு இல்லை ப்ரோ, என்ன பண்ணலாம் நம்பர் சொல்லுங்கள். அது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ரோ, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து பாலாஜி லைவ் வீடியோ போடலாம் நண்பா. அடுத்து கிறிஸ்டோஃபர் கவுண்டர் 6300 ப்ரோ கிரவுண்ட் ஃபீட்டு அதாவது அது என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ட்ராலி பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அப்புறம் அதை விட்டால் இந்த எப்படி சொல்கிறது
இந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது சர்க்குமார். ப்ரோ ஐ எம் யூஸிங் ஜாண்டியர் 45 GB 4 liter. மை எக்யூப்மெண்ட் 48 பிளேட் ரொட்டேட்டர் ஆஃப் 5 years யூஸ்டு சால்ட் பட் நவ் ஐ பை நியூ 42 பிளேட் மஸ்டோ 25 மாடல் 7 பாயிண்ட் கல்டிவேட்டர் டிப்பர் 5 பாயிண்ட் கல்டிவேட்டர் ரெட்லேண்ட் பேலர். ஐ சேஞ்ச் கிளச் நாலேஜ் அவர் கம்பெனி மெஷின் ஆல்சோ ஸ்டாப்டு வில் பி சீயிங் அவர். ஸோ கிளச் லைஃப் இஸ் குட் in JD. I am sure I have my own experience with product. So clutch life is John Deere too. No doubt that. Clutch அது ஓட்டுறது தான் ப்ரோ கரெக்டுமார் ப்ரோ. இந்த கிளச்சு போகிறதெல்லாம் வந்து ஒரு டிரைவர் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அடுத்து செல்வகுமார் 52 45 ப்ரோ. சுராஜ் 855 1 டேயில் மேக்ஸிமம் 300 to 400 கட்டு பேலர் ஓட்டுவோம். ஃபீல்டு ஒரே இடத்துல இருந்தால் பல கட்டுகள் ஓடும். நாங்கள் வைக்கோல் மட்டும் ஓட்டுவோம். ஆமாம் ப்ரோ, தூக்கி சுற்றுறதுக்கு ஒரே இடத்துல ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அடுத்து மித்ரன் ட்ராக்ல ப்ரோ அஜித் ப்ரோ சூப்பராக டிரைவர் பண்ணுறாரு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் கேட்டையெல்லாம் கொஞ்சம் ஒன்றரை வயசுலாம் சரியாக போயிடும். அடுத்து சத்யநாதன் ப்ரோ ஜான் டேர் 51 வேல் கேட்குறா. இது வேறு ரோடாக இருக்குது. ரொட்டேட்டர் வேறு டங்குன்னு அடிச்சுட்டே போகுது. அடுத்தது ஒரு பேலர் வீடியோ தான் ப்ரோ 585 பேலர் வீடியோவில் கமெண்ட் பார்த்துலாமா. அடுத்தது ஜெய் மோட்டார்ஸ் 5990 பாரத் மேட்ரிக்ஸ் மல்டி க்ராப் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேலர். யா கரெக்ட். அடுத்து செந்தில் சூப்பர் வீடியோ அண்டு டாப் அண்ட் பம்பருக்கு ஒர்க்கிங் வீடியோ போடுறேன் ப்ரோ. அடுத்து சாரதி நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். தேங்க்யூ நண்பா. ஜெகதி வீடியோ சூப்பர் அண்ணா. அண்ட் சுராஜ் 855 மகேந்திர 855 சேலருக்கு சேம் ஃபீல்டு டெஸ்ட் பண்ணுவோம். அது அவன் வண்டி அங்கே இருக்குது, நம்ம வண்டி இங்கே இருக்குது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ரெண்டும் சேம் ஃபீல்டு பார்க்கலாம்ப்பா. அடுத்து கவின்குமார் சண்முகம் 605 வேலர் வீடியோ போடலாம் ப்ரோ. ஒரு நாள் சும்மா இருந்து 10 கட்ட 5 இயர்ஸ் சொல்கிறாங்களா அதில் போடலாம். அடுத்து ரங்கசாமி அண்ணா சக்திமான் 36 பிளேட் ரொட்டேட்டர் நல்லா இருக்குமா சொல்லுங்கள். சக்திமான் ரொட்டேட்டர் யார் ப்ரோ நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து நாகராஜன் திட்டத்து ப்ரோ தினமும் எத்தனை மணிக்கு வீடியோ போடுங்க ப்ளீஸ். டெய்லியும் 9 மணிக்கு போடும் ப்ரோ. அப்பயும் வந்து ஏதோ ஒரு நாளில் மிஸ் பண்ணிடுறோம். ராமு ப்ரோ சூப்பர் வீடியோ. தேங்க்யூ. நம்ம பிரேம்குமார் ப்ரோ எப்பவும் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது சென்சார் ஆஃப் பண்ணி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா சென்சார் ப்ராப்ளம் வந்துடும். அது ஸ்பீடோ மீட்டர் 60 இருக்கும். அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது வண்டி இருக்கும். அது கரெக்டு தான் ப்ரோ. ஏன் அந்தளவுக்கு பொறுமையாகிறான், உடனே செல் போடுறது தான் பார்க்குறான். அடுத்து டொக்ஸ்போ பர்ஃபார்மன்ஸ் 3249. அடுத்து வசந்தம்மா கிளவி கிளச்சி எந்த வண்டி இருந்தாலும் போகும். அது வேணால் கொண்டுட்டாங்க. கிளச்சி எந்த வண்டியாக இருந்தாலும் போகும். ஏன்னா அத்தனை ரிவேர்ஸ் போட்டு அத்தனை ஃப்ரண்ட்னு போடுறோமே, எந்த கிளச்சி போய்ட்டு தாங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து கிருஷ்ணன் டிராக்டர் ப்ரோ. டிராக்டர் எஸ்எஃப் பேட்ரி நல்லா இருக்குமா ப்ரோ? எடுத்திங்கன்னா வந்து எஸ்எஃப் வேண்டாம், என் மனசு தோன்றது சொல்கிறேன். எக்ஸைடு போங்க, இல்லை அமரன் போங்க, இது ரெண்டும் நல்லாயிருக்கும். எஸ்எஃப் முன்ன மாதிரி இல்லை, லைஃப் வரல எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஒரு சில நண்பர்களுக்கு எப்படி வருதோ தெரியல. அடுத்து த்ரெட் அண்ணா 605 பேலர் பெர்ஃபார்மன்ஸ் போடுறான் ப்ரோ. அடுத்து சரவணகுமார் 6280 கிளச்சி மெதுவாக விடவும், எக்ஸ்லேட்டர் கம்மி பண்ணவும். அதெல்லாம் போக தானே வரும். அடுத்து நாகராஜன் கிட்டமுத்து ப்ரோ ஒரு கள்ளக்கொடி ரோல் எவ்வளோ ப்ரோ? இங்கே 300 ரூபாய் விற்கிது ப்ரோ. நம்மளுக்கு சுற்றுறதுக்கு 250 ரூபா ப்ரோ. அடுத்தது கோகுல் சந்தோஷ் ஜேசிக்கு போயிட்டாங்க, கோகுல் வரதில்ல. அடுத்து சரவணன் பேலர் கவுண்ட் பண்ணி லூஸ் ஆகும், சேம் டைம் ஒர்க் அதிகமாக போகும். புரியல நண்பா. அடுத்தது கணேஷ் சார் ப்ரோ பேலர் வீடியோ போட்டலாம்ப்பா. டிஃப்ரெண்ட் டிரைவர் ப்ரோ. அஜித் ப்ரோ சூப்பராக டிரைவர் பண்ணால் 5 எக்ஸஸ் டாப் அண்ட் பம்பர் வீடியோ போடுங்க. A to Z ஃபுல் வீடியோ வேணும், போட்டலாம்ப்பா. எங்களால் முடிஞ்ச வரலாம் நான் டாப் வீடியோ பம்பர் வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? அது மாதேஷ் அஜித் ப்ரோ ஓகே மாஸ்க் போட சொல்லுங்கள், ரொம்ப தூசுப்பா.
லங்ஸ் பாதிக்கும். அவர் நாள் தான் ப்ரோ அப்படி ஓட்டினார், மறுபடியும் எல்லாம் முகமூடி போட்டுக்கிட்டார். அது வேணா எனக்கு நான் ஒரு நாள் ஓட்டினேன், எனக்கே அந்த பிரச்சனை வந்துச்சு. அடுத்து அஜித் ப்ரோவாமா. அடுத்து TN 47 அண்ணா 585 டாப் 585 PTO ஆன் பண்ணுறது காட்டுங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்து க்ரீன் லைன் ப்ரோ, வண்டிக்கு டாப் பம்பர் நீங்களே போட்டுருவீங்களா? இல்லை ஒர்க் ஷாப்பு தான் ப்ரோ கொண்டு போவேன், ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வளைக்கணும், அதெல்லாம் நம்மகிட்ட எக்யூப்மெண்ட் இல்லை, அதனால் ஒர்க் ஷாப்பு தான் போவேன். அடுத்து ரஞ்சித் டாப் போட ப்ரோ. அஜித் புலி கருத்து போச்சாரு, போட்டலாம் நண்பா. அடுத்து கவின் குமார் சண்முகம் ப்ரோ 585 டாப் போடுங்க. அடுத்து சுதாஸ் நான் 71 ப்ரோ. இந்த வண்டி பேலன்ஸ் செட் ஆகலை ப்ரோ, ரொம்ப தூக்குது, நீங்கள் பம்பர் போட்டாலும் தூக்கும். ஓ அதுக்காக அதுக்கு ஜெய்ம் அட்ரஸ் வருது, இப்போ கொடுத்துருக்காங்க ப்ரோ. டியர் ப்ரோ, மை ஃபிட்டிங் ப்ராப்பர் ஃப்ரண்ட் பம்பர் வில் பி பேலன்ஸ். ஃப்ரெண்ட் வில் நாட் லிஃப்ட் ஆஃப்டர் ஆடிங் பம்பரை போட்டுருவோம், போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம், வெயிட் பண்ணுங்கள். முருகன் நாட் 713 ப்ரோ. பேலர் 2 வீல் டிரைவ் இல்லை ஓட்டலாம், இல்லை 4 வீல் டிரைவ் தான் ஓட்டணுமா? ஓடாதா? எல்லா வண்டிலையும் ஓட்டலாம் ப்ரோ, இப்படிலாம் இல்லை. 2 வீல் டிரைவ்லையும் ஓட்டலாம், 4 வீல் டிரைவ்லையும் ஓட்டலாம். 42 HP போதுமானது, டபுள் கிளச்சு மட்டும் இருந்தால் போதும். கட்டுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ஜி மணி கட்டுக்கு எவ்வளோன்னா சுற்றுறீங்க? 50 ரூபா நண்பா. க்ரீன் லைன் ப்ரோ, கல் கோடி ஒரு ரோலுக்கு எவ்வளோ அமௌண்ட்? 50 ரூபா ப்ரோ. அடுத்து கனிஷ் காஸ் 5676 செகண்ட்ஸ் வண்டி வாங்குறதா இருந்தால் பேர் ஓடாத வண்டியாக வாங்கலாம், ஆனால் பேலர் ஓடின வண்டி வாங்கவே கூடாது போல். அது வேணா நம்ம தான் ப்ரோ, இது அவர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. உண்மையை சொல்ல போனால் எப்படி சொல்கிறதுனா, பேலர் ஓடின வண்டி வாங்கவே கூடாது, உண்மை அதுதான். போட்டு கீர் பாக்ஸ்லாம் எதுக்கும் இல்லாத கந்தரை ஆகி போயிடணும்பா, நல்லா தெரிஞ்சுக்காங்க. இப்போ நீங்கள் வண்டியே எடுத்தால் உடனே பேலர் தான் நான் எடுத்து ஓட்டுருக்கிறேன் அப்படின்னா, கியர் பாக்ஸ்லாம் சரி அடி வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா தெரியுதுல்ல, நம்மளுக்கு 585 என்ன சாத்துறாங்கன்னு. அதனால் கியர் பாக்ஸு தாங்காது, ஹைட்ரோலிக்கும் கியர் பாக்ஸுக்கும் தான் அனுப்போம். மித்தபடிக்கு PTOலாம் ஒன்றும் பெருசாக வண்டி லோட் ஆகாது ப்ரோ. ஆனால் அந்த ஃப்ரண்ட் பேக்குக்கு அடிக்கிறாங்க பாருங்கள், அதில் தான் வண்டி ரொம்ப அலட்சியம் ஆகி போயிடுது. பார்க்கலாம், நமக்கு ஒரு பேலருக்கு ஒரு ஜாண்டியர் எடுக்கணும்னு ஒரு ஆசை. பார்ப்போம், ஜாண்டியர் பெஸ்ட்டாக கொபோட்டா பெஸ்ட்டான்னு சொல்லுங்கள். ஜாண்டியர் என்றைக்காக இருந்தாலும் ரீவேலேஷன் இருக்குது, கொபோட்டோலாம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்குவோம் எதை எடுத்தாலும். கழிச்சு ஓட்டலாம் ப்ரோ, ஓட்டுனா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த காட்டு வரப்பா மழை பெஞ்சிட்டா ரொம்ப ஈரமாயிரும், ஓட்ட முடியாது அப்படிங்குது. இது என்னன்னா ரொட்டேட்டரில் ரோல் ஆகிடுச்சு, அதனால் ரொட்டேட்டர் பாருங்க என்ன அடிக்குது, கட்டணும். வேறு வழியில் எப்படியோன்னு ஓட்டி விடு அப்படிங்குது. இந்த ஈரமாக இருக்கிற தோப்பு ஓட்டினாவே இது தான் ப்ரோ பிரச்சனை. அதுவும் புது கத்தியில் தோப்பு கரெக்டான பதத்தில் ஓட்டாக விட்டுட்டோம்னா, கொஞ்சம் ஈரமாக போயிருக்குன்னா என்ன பண்ணோம்னா அப்படியே சுற்றிக்கும், ரோலாகிக்கும். இப்போ அதனால தான் ரொட்டேட்டர் டாம் குட்டுமுன்னு அடிச்சே கிடக்குது. எப்படி சொல்கிறது, ஓட்டத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, இந்த ரொட்டேட்டர் கடன்னு அடிச்சுட்டு ஓடனா என்னடா இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள், கமெண்டில் மறக்காத சொல்லுங்கள். அவ்வளோ இந்த தோப்பு முடிச்சாச்சு. அப்புறம் கீழ் தோப்பு, அது கொஞ்சம் மணல் கண்டமாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் 540 இப்போ எக்கனாமிக் மாற்றி விட்டோம் ப்ரோ. 540 ரொம்ப ரோல் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் மாற்றி விட்டோம். நான் எக்கனாமிக் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன், அது எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறோம்னு. கொஞ்சம் வேகம் சேர்த்து சுற்றோம், ரொட்டேட்டர் கத்தி தேயும் தான், ஆனால் வேறு வழியில் என்ன பண்ணுறது. ஓகே ப்ரோ, அஜித்து கொடுத்துட்டு போயிட்டான். கீழ் தோப்பு ஓட்டி மேல் தோப்பு வந்துட்டோம். இன்னும் 2 வயல் தான் இருக்குது, 2 வயல் ஓட்டிட்டா வேலை முடிச்சிடும். எங்கே ப்ரோ எல்லா தோப்பும் ஈரமாக இருக்குது, விட்டா ரோல் ஆகிக்குது.
பெரிய தலைவலியாக இருக்குது, ஓட்டவே முடியல. டங்க 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 டங்கன்னு வண்டியை போட்டு அடித்து எடுக்குது. இப்போ தான் 2 தம்பி இங்கேயே வச்சுக்கிட்டு ரோடு பிடிச்சா குத்திட்டு ஓட்டிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் 2 நாள் கழிச்சு ஓட்டிடலாங்கிறேன். மழை வந்தால் பூண்டு ஏறி போயிருப்பா, அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காத ஓட்டி விடு தம்பியா அப்படின்ட்டாங்க. அப்புறம் வேறு வழி இல்லை, ஓட்டி தானே ஆகணும். ரொம்பவும் புதுகத்தியாக இருந்தாலும் பிரச்சனை, தோப்பு ஓட்டமாக ரொம்பவும் பழைய கத்தியாக இருந்தாலும் பிரச்சனை, காடு ஈரக்காடாக இருந்தாலும் பிரச்சனை. அப்புறம் இந்த ரோடு ஆகிற தலைவலிலாம் இந்த எப்படி சொல்கிறது, காடு ஈரமாக இருந்தால் இதெல்லாம் நடந்து வைக்கிறாங்களே. அப்படியே இந்த வயலை ஓட்டி விட்டேன், மேலே ஒரு ஓட்டிவிட்டா வேலை முடிஞ்சிடும். ஓட்டிட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறப்பறம் நாங்களும் ஓட்டி முடிச்சுட்டு இந்த காப்பு போய் ஜாமான் எடுத்து வந்துடலான்னா அஜித்துங்க இன்னும் 2 மணி நேரம் ஆகுமாம்மா 5 இலை ஓட்டிட்டு வரதுக்கு அப்படிங்கிறான். சரி வரட்டும், அந்த நேரத்துக்கு வந்தோன்னா பண்ண முடியாது. அந்த வண்டியில் ஒரு டாப் ஒன்று போடணும். இதில் கொஞ்சம் ரொட்டேட்டரில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு, இதெல்லாம் சும்மா ஆகிறப்ப தானே செய்ய முடியும். ரொட்டேட்டர் ஆடிட்டே இருக்குது பாருங்க. இப்போலாம் ஓட்டி முடிச்சு மாட்டேங்க, கொண்டாந்து கல்லில் விட்டுட்டாங்க அப்புறம் 2 வயலில். ஒரு வயலையும் ஓட்டி முடிச்சு அடுத்த சைடுக்கு போகாமல் அவங்களுக்கு இங்கே கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தியா ஓட்ட பண்ண சமாளி திங்கி இருக்கும். ஓகேன்பா, ஒரு வழியாக அந்த வயலில் ஓட்டி முடிச்சு வந்துட்டேன். பருத்திக்காடு அது 4 மணி நேரம் ஓட்டிக்கிறோம். காசு தரவான மழை போல் நம்பி இருந்தேன், எல்லாம் ஒட்டுக்காக தரன்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ பருத்திக்காடு 2 வால் ஒரு 25 நிமிஷம் வரும். கரெக்டாக காலையில் ஓட்ட சொல்லி நுணுக்கி விட்டோம்னா மக்கிட்டு கிடக்குதுப்பா, அப்புறம் ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டு போக வேண்டியதான். ஆனால் ஒரு காடு கடைசியாக விட்ட காடுன்னா வச்சுக்காங்க, ரொம்ப கல் காடு ப்ரோ. எதுக்குடா இறங்கணும்னு ஆகி போச்சு, அவ்வளோ கல். இதை பருத்தி மாறு எப்படி நடந்தாலும் பாரு. ஓகேப்பா, எங்கள் சைடெல்லாம் பருத்தி மாறு பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி வளரும். உங்கள் சைடில் இன்னும் கோலையாக இருக்குமா எப்படி? இதே வந்து எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு இடத்துல தான் இப்படி வளருது, ஒவ்வொரு இடத்துல வளர்ச்சி இல்லை. ஆனால் இதில் காய் 2 ஒன்று இருக்குது. ஆனால் அந்த காட்டுக்காரன் கூட இப்படியே ஓட்டத்து விட்டாங்க, என்ன காரணம்னு தெரியல. சரி, நம்ம வேலையை நாம் செய்வோம். அப்புறம் ஏகண்ணா அன்னைக்கே ஓடுதுன்னா மழை வந்துருச்சா ஓட்டலாம்ல அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து போகிற போக்கில் நம்ம ஓட்டி விட்டு போயிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிடும் பாருங்க. இது வந்து கீழே ஒரு வயல், இது ஒரு 10 நிமிஷம், அது ஒரு 10 நிமிஷம் ஓட்டினா வேலை முடிஞ்சு. நம்ம அதுக்குன்னு திரும்பி இதுக்குன்னு ரொட்டேட்டர் இந்த பக்கம் வரட்டாகணும் செய்யாங்களே. பருத்தி மாதிரிலாம் ஒரு லிமிட்டுக்கு மேலே வளர்த்தியாக இருந்தால் ஒரே சாலில் பிடிச்சிங்க எடுக்கிறதுலாம் வேறு இல்லை. நீங்கள் எடுப்பீங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். கூட பருத்தி மாதிரிலாம் இருந்தால் ஒரே சாலுக்கு பிடிச்சி வரும். வளர்த்தி பருத்தி வந்துட்டு அப்படி பிடிச்சி வராது. அதுக்காட்டி லோடு போல்ட்டு கட் ஆகி மாற்றிட்டு வரேன் ப்ரோ. லோடு போல்ட்டுலாம் உங்களதெல்லாம் கட் ஆகுதா என்னன்னு சொல்லுங்கப்பா. என்னதான் டெய்லி 4 போல்ட்டு 3 போல்ட்டு எப்படி பார்த்து ஓட்டினாலும் கட் ஆகி போயிருக்கு. அது என்ன காரணமே தெரில. பார்ப்போம் என்ன ஆகிட்டு வரும். இதில் வேறு ஸ்டார் வேறு ரொம்ப வீக்காக இருக்குது. ஸ்டாரு பிடிங்க அடித்தா பரவாயில்ல. பார்ப்போம், வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வேலை இல்லைன்னா ஸ்டார் அடிச்சுக்கணும். திடீர்னு அது உடஞ்சி போச்சுன்னா வச்சுக்காங்க பொழப்ப கட்டுட்டு போயிடும். அப்படியே ரிவர்ஸ் போட்டு எடுத்தால் வேலை முடியும். வயலில் ஒன்றா ஓட்டிட்டு போய் வேலையை பார்க்க வேண்டியதுதான். எங்களை அரிசிகளை போட்டிட்டு இருக்கிறோம் பையன் சைடில். தலைவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாருன்ட்டு பார்க்கலாம். மணி வேறு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு.
நாளைக்கு வேறு என்ன வேலை வருதுன்னு பார்ப்போம் நண்பா. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு தலை ஓடிக்கிறாங்க, கரு கருன்னு இருக்குதுல்ல, அதனால் ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் ஓடிட்டு போய் போடும். ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்கு நல்லா சாப்பிடுன்னு வச்சுக்காங்களேன். பருத்தி மாதிரி நல்லா வளர்த்தியாக இருக்குதுல்ல, அதனால் நல்லா சாப்பிடுன்னு சொல்லி மாட்டுக்கலாம். ஏன்னா காட்டுக்காரர் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா உடனே மாட்டை கட்டிருப்பாங்க, ஆட்டை கட்டிருப்பாங்க. அது ஏன் காட்டுக்காரர் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்காங்க, காடு இறுகி போயிடும். நாளைக்கு ஓட்டும் போது உழவு நல்லா வராது. அதனால் காட்டுக்காரர் வந்து சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். சொன்னால் எல்லாம் மாட்டை ஆட்டமாக எல்லாம் விட்டு மேய்ச்சி நாசம் பண்ணி விடுவாங்க காட்டுன்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க எங்கள் சைடு. அவ்வளோதான் முடிவு போகுது. ஒரு வழியாக பருத்தி மாத்தெல்லாம் போட்டு தெரிஞ்சாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் கால் அட்டன் பண்ண முடியலன்னா மறுபடியும் கூப்பிடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். கமெண்டில் ரிப்ளை பண்ண முடியும், அதெல்லாம் டைம் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுங்க தெரியல. அதெல்லாம் முடிச்சு 7 வேலை முடிஞ்சுட்டு இந்த வேலை அப்படியே ஓட்டிட்டேன். அப்படியே வீட்டை பார்த்துட்டு கிளம்புறேன். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். வானம் வேறு எங்கள் ஊரில் பற்றிக்கிட்டு இருக்குது. ஏதோ புயல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்த்தா தான் தெரியும். புயல் வந்து ஏதோ மழை பெய்யுமா பேயாத அப்படியே காஞ்சிக்கிட்டு கிடக்குமான்னு தெரியல, பார்ப்போம். சொன்னதெல்லாம் ஓரளவு ஓட்டிட்டோம், இந்த மாதிரி பெண்டிங் இல்லை, பார்ப்போம் என்ன நடக்குது. ஹலோ, இல்லை பார்ப்பது ஓட்டிகிட்டு தான் இருக்கிறேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு பேலர் எடுத்து போகிறேன். ஓட்டிக்கிறோம். வருவாங்க. நான் போகிறது ஒரு இன்னும் அங்கே ஒரு வீட்டில் போய் கிளம்ப மாட்டிட்டு தான் போவேன்.